ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலே அவர் புறப்பட்டு வந்து சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். இந்த வார்த்தையை நாம் தியானித்து பார்க்கிற பொழுது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனம் திரும்பாமல் இருந்த மக்களுக்கு மனம் திரும்பினால்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக கிட்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாள் தொடக்கம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் தகுதியாகிவிட்டது. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆயத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையை அவர் யாருக்கு சொன்னார் என்று சொன்னால், ஆலயங்களை கட்டி வழிபட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அவர் பிரசங்கித்தார். அவர்கள் ஆலயத்திலே பலி செலுத்துதல், காணிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பார்க்கிற போது இவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தில் வர இல்லை. இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு காரியம் இவர்களுக்குள்ளே மனம் திரும்பாமல் இருந்ததை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய பிரசங்க செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். ஆமென். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி விட்டது. பாருங்கள், வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்கிறதே ஒழிய கருத்து ஒன்றுதான். அப்ப நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய இந்த வார்த்தையாகிய இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர்கள் ஏதோ பலி செலுத்தல், காணிக்கைகள் எல்லாம் செய்து வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்காதனாலே தான் சொன்னார், நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேகருக்கு விளங்காது. இந்த மொத்தமாக இந்த வேதத்தை எடுத்து பார்க்கிற பொழுது பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். 1 பேதுருவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. ஆமென். இந்த வசனம் தான் சுவிசேஷம். அப்ப தேவனுடைய வார்த்தை மொத்தமாக இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நமக்கு வசனம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுது. ஒரு விசேஷம். இந்த விசேஷித்தமான செய்தியை ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து அந்த மக்களை மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குடித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். அதுபோல இந்த காலத்திலே நாம் மனம் திரும்பாமல் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வேதத்துக்கூடாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வேதத்தின்படி நாங்கள் வாழ்கிறோமா, தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் போக வேண்டுமா இருந்தால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக அவர் வருகிறதுக்கு காத்திருந்தார்கள் ஆதாமிலே இருந்து. அப்படி வந்த வேளையில தானே நாங்கள் பார்க்கிறோம், பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளப்பற்றினார். ஆமென். பங்கு பங்காகவும் வகையாகவும் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் ஒவ்வொரு பகுதியாகவும் வகையாகவும் கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் பேசினார். திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் அவர் வெளிப்பட்டார். அவரை கொண்டே வேதம் 2வது வசனத்திலே 2ஆம் பகுதியை வாசிங்க. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். ஆமென். இவரை கொண்டே உலகங்களை உண்டாக்கினார் என்றால் அந்த வார்த்தை தான்
அந்த உலகங்களை படைத்தென்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தையினாலே படைக்கப்பட்ட அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த குமாரன் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் குமாரன். அந்த வார்த்தை மாம்சமான வேதம் தெளிவாக யோவான் 1:1 சொல்லப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட தீர்க்கதரிசிகள் மூலம் பேசிக்கொண்டு வந்த தேவன் இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திலே 30வது வயதிலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே புறப்பட்டு அவர் பிரசங்கித்த வார்த்தை முதலாவது மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியை சமீபித்திருக்கிறது, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் சொன்னார். அந்த காலத்திலே அந்த மக்கள் ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டு இந்த மக்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வழிநடத்திலே வந்தார்களா? இங்கே வந்தார்கள். அவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்கள் விசுவாசித்து இருந்ததெல்லாம் அந்த ஆலயங்களையும் அதை பற்றி அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது நாம் இந்த புஸ்தகத்திலே சபை என்ற புஸ்தகத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த புஸ்தகத்திலே முழுவதுமாக சபை எப்படி நடக்க வேண்டும், சபைக்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்தார், இந்த வார்த்தை எந்த காலத்திலே வெளிப்பட்டது, எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள் நம் மத்தியிலே வந்தது என்பதை சுருக்கமாக நாங்கள் ஒரு தலையங்கத்திலே பார்த்து நான் கடந்து செல்ல போகிறோம். சபை என்ற புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு எழுதியவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே 17 புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன சரித்திர புத்தகங்கள் 17, தீர்க்க தரிசன புத்தகங்கள் 17, இப்படியாக தேவன் பாடல் புஸ்தகங்கள் 5 எழுதினார். மொத்தமாக 39 புஸ்தகங்கள் பழைய பாட்டிலே. இதில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த வேதத்தை முழுவதுமாக நாங்கள் படித்து முடிக்க வேண்டுமா இருந்தால் வேதத்தை வாசித்து முடிக்க எவ்வளவு காலம் செல்லும் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து அப்படியே பழைய ஏற்பாட்டை ஒரே மூச்சில் வாசித்து முடிக்க 38 மணித்தியாலம் நேரமும், புதிய ஏற்பாட்டை வாசித்து தீர்க்க 11 மணி நேரம் ஆகிறது. மொத்தம் 49 மணி நேரத்தில் வேதாகமத்தை முழுமையாக வாசித்து விடலாம். இந்த கிட்டத்தட்ட 24 48 மணித்தியாலம் இப்படியாக வாசிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் இதை வாசித்து அதுக்குரிய இதை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். நமது நடைமுறையிலே நாங்கள் அதை செய்து வருகிறோம். நாம் பேசும் வேகத்திலே விளக்க வாசித்தால் முடிக்க 70 மணி நேரம் தேவைப்படும். தினசரி 4 அதிகாரங்கள் வீதம் வாசித்தால் ஒரு வருடத்துக்குள் 365 நாட்களில் வேதாகமத்தை முழுவதுமாக வாசித்து முடித்து விடலாம். அவர்களுடைய விருப்பத்தின்படி வேதத்தை வாசித்து முடிக்கலாம். இன்னும் சில காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் சுவிசேஷங்கள் 4, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1, வெளிப்படுத்தின விசேஷம் 1, நிருபங்கள் 14, இவர்கள் எல்லாம் சேர்த்தால் 27 புஸ்தகங்களும், பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம் சேர்த்தால் மொத்தமாக 66 புஸ்தகங்கள் இருக்கின்றது. அந்த 66 புஸ்தகங்களும் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து வாசித்து ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற பொழுது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை சொல்லுகிறவற்றை கேட்கிற யாவருக்கும் நான் எச்சரிக்கிறதாவது, இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை இந்த எவராவது எடுத்து போட்டால் அவன் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் தேவன் அவனுடைய பங்கு எடுத்து போடுவார் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இன்றைக்கு நாம் எடுத்து போட்டு வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு இசைவாக வார்த்தைகளை வைத்து எங்களுக்கு இசைவான போதனைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 4 பவுல் எழுதினது போல தங்களுக்கு தக்க மாதிரியான போதனைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழுகிற மக்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நீ வார்த்தையை நீ விட்டு எடுத்து விட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இன்னும் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த வேதத்தை குறித்து சில காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழில் தமிழ் வேதாகமத்தில்
3,56,480 எழுத்துக்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேத எழுத்துக்கள் இதுல புதிய பாட்டு கால வசனங்கள் உள்ளது. 8,10,697 வார்த்தைகளும் 31,139 வசனங்களும் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும் மொத்தம் 1189 அதிகாரங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. இதை நாம் வாசித்து முடிக்க ஒரே வாரத்திலே நாங்கள் வாசித்து முடிக்கலாம், 2 வாரத்திலே வாசித்து முடிக்கலாம், ஒரு மாசம் வரையிலே எடுத்து வாசித்தாலும், தினமும் அல்லது 4 அதிகாரங்கள் வாசித்தாலும் இந்த சித்தத்தை நாம் கண்டுகொள்ளலாம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் என்ற வார்த்தை 6,853 தடவை வருகிறதாம் இந்த வேதத்திலே. பாருங்கள், இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்த இந்த வார்த்தைகள். நாம் தினமும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதை விட மேலானது நாம் நடக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி. அது முக்கியமானது. மேலும் இந்த வேதத்தில் பார்க்கிற பொழுது வேதத்தில் நீண்ட அதிகாரங்கள். சங்கீதத்திலே 115வது 19வது சங்கீதம். வேதாகமத்தில் மிக சிறிய சங்கீதம் 117வது சங்கீதம். வேதாகமத்தில் மத்திய அதிகாரம் 117வது பக்கம் 749. தமிழ் வேதாகமத்தில் நீண்ட வசனம் தானியேல் 5:23. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது, இயேசு சிறிய அதிகாரம், இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் புதிய பாட்டிலே. இப்படியாக வேதத்திலே ஆராய்ச்சி பண்ணி எழுதி இருக்கிறார்கள். புதிய பாட்டிலே மத்திய அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் பைபிளில் ஆங்கில வேதாகமத்தில் நீண்ட வசனம் எஸ்தர் 8:9. பழைய பாட்டில் 5,92,439 வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் 1,81,259 வார்த்தைகளும் உள்ளன. சென்ட் ஜேம்சன் கிங்ஸ்பிசன் பைபிளிலே இருக்கிறது, ஆங்கில வேதாகமத்திலே. இவெல்லாம் ஆராய்ச்சியாளர் படித்து இந்த சுவிசேஷத்தை படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேதாகம கல்லூரிகளிலே படிக்கிறார்கள். இன்னுமா எவ்வளவோ காரியங்களை இன்றைக்கு தேடி படிக்கிறார்கள். ஏன் சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க போனோம்னா அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் சுவிசேஷம் 5:39 சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பார்த்தீர்களா? வேத வாக்கியங்களை கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆய்ந்து ஆய்ந்து பாருங்கள், இதில் ஆராய்ந்து பாருங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப நாம் ஆராயாமல் அதை தேடி அதை வாசித்து இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது நிச்சயமாக தேவனங்களுக்குள்ளே அந்த வார்த்தை கூடாக பேசுவார். இது ஒரு பெரிய சத்தியம். இதில் இறங்கி இதை செய்ய ஆரம்பிக்கிற பிறகுதான் இதனுடைய வல்லமை தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63 சொன்னார், என்னுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமுள்ள வார்த்தையை நாம் விட்டுவிட்டு எது இல்லாமல் செய்து எங்கெல்லாமல் நமக்கு தகுந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் திருப்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியது எது என்பது இந்த தேவன் நமக்கு சொல்லுகிற, இப்படித்தான் நீ வாழ வேண்டும். இதை விட்டு நீ வாழ போனாயானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். இந்த அநேக விடயங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கறதில்லை. சுருக்கமாக நாங்கள் இதை பார்த்து கடந்து செல்வோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன காரியங்களை நாங்கள் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, யார் எழுதினார்கள், எப்படிப்பட்ட நிலையில் எழுதினார்கள் என்பது முக்கியமானது. நாம் எழுத வாசிக்கிறோம், ஆனால் அது எப்போது எழுதப்பட்டது, எந்த காலத்தில் யார் எழுதினார்கள் என்பது சரியாக தெரியாது. இவர்களை நாம் அறிந்து கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதத்துக்களே அநேக காரியங்களை சிந்தித்து தியானித்து வாசிக்க சில தவறுகள் கூடி நமக்கு தென்படும். முக்கியமானது நாங்கள் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் எழுதிய காலமும் எழுதியவர்களும் வாசியங்கள் பார்ப்போம். ஆதி ஆகமத்திலே இருந்து வாசியங்கள் எழுதியவர்கள் எழுதிய காலத்தை வாசியங்கள் சபை என்ற புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதி ஆகமத்தை எழுதியவர்கள் எழுதிய காலம். இப்ப என்னன்னு சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு லேவி என்பவர் எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்தை கிபி 60 முதல் 65 வரை எழுதினார்.
மார்க்கு சுவிசேஷத்தை யோவான் என்ற மார்க் எழுதினார் கிபி 55 முதல் 65 வரை. லூக்கா சுவிசேஷத்தை லூக்கா எழுதினார் கிபி 60. யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதினார் கிபி 90. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருத்தூத பணிகள் வந்து எழுதப்பட்ட காலம், அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதப்பட்ட காலம் லூக்கா எழுதினார் கிபி 63 முதல் 70 வரை எழுதினார். ரோமனுக்கு எழுதின நிறுவத்தை பவுல் எழுதினார் கிபி 56. 2 கொரிந்தியர் பவுல் எழுதினார் கிபி 57. கலாத்தியர் புத்தகத்தை பவுல் எழுதினார் கிபி 49. எபேசியர் புத்தகத்தை பவுல் எழுதினார் கிபி 61. பிலிப்பியர் புத்தகத்தை பவுல் எழுதினார் கிபி 61. கொலோசியர் புத்தகத்தை பவுல் எழுதினார் கிபி 61. 1 தெசலோனிக்கேயர் பவுல் எழுதினார் கிபி 51. 2 தெசலோனிக்கேயர் பவுல் எழுதினார் கிபி 51. 1 தீமோத்தேயு புத்தகத்தை எழுதினார் பவுல் கிபி 67. 64. 2 தீமோத்தேயுவை பவுல் எழுதினார் கிபி 67. தீத்து புஸ்தகத்தை பவுல் எழுதினார் கிபி 64. பிலமோனை பவுல் எழுதினார் கிபி 61. எபிரேயர் நிருபத்தை பவுல், பர்னபா, அப்போஸ்தலர், பிரிஸ்கில்லா, லூக்கா ஆகியோர் சேர்ந்து எழுதப்பட்ட புத்தகம் கிபி 68ஆம் ஆண்டு. யாக்கோப்பு புத்தகத்தை யாக்கோப்பு இயேசுவோட கூட பிறந்த சகோதராய் யாக்கோப்பு எழுதினார். அந்த வார்த்தை யார் அவருடைய சகோதரர் என்றால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 55ஆம் வசனத்திலே அவர் இயேசுடைய சகோதரர் என்று சொல்லப்படுது. அவர் கிபி 49 எழுதினார். 1 பேதுரு புத்தகத்தை பேதுரு எழுதினார், ராயப்பர் எழுதினார் கிபி 63. 2 பேதுரு புத்தகத்தை பேதுரு ஆகிய ராயப்பர் எழுதினார் கிபி 67. 1 யோவான் புத்தகத்தை யோவான் எழுதினார் கிபி 85 முதல் 90 வரை எழுதினார். 2 யோவான் புத்தகத்தை கிபி 90 யோவான் தான் எழுதினார். 3 யோவான் புத்தகத்தை யோவான் தான் எழுதினார் கிபி 90ஆம் வருஷத்திலே. யூதா நிருபத்தை யூதாவோடு கூட பிறந்த சகோதரர் அவர் நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55 யூதா சிமியோன் என்பவர்களோடு யாக்கோப்பு என்பது சகோதரர்கள். இந்த யூதா எழுதின காலம் வந்து கிபி 65ஆம் ஆண்டு எழுதினார். வெளிப்படுத்த புத்தகத்தை யோவான் எழுதினார் கிபி 95ஆம் வருஷம். ஆக மொத்தமாக 27 புஸ்தகங்களை இவர்கள் எழுதி இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு புத்தகமாக நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அறியாமல் தெரியாமல் ஆராய்ந்து பார்க்காமல் ஏதோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளே தான் தவறுகள் இருக்கிறது. மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கான காரணம் நம்முடைய உள்ளத்திலே வார்த்தை இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோகராட்சி சமீபித்திருக்கிறது. தேவனுடைய சுதந்திரத்தை விசுவாசிக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவரின் வார்த்தை அந்த நற்செய்தி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறபடியால் நாம் அதை வாசித்து சரியான முறையில் வழிநடத்தி வந்தால் நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும். அதே வேளையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளிலும் மாறுதல்கள் ஏற்படும். நாம் ஏதோ ஒரு மதத்திலே இருக்கிறோம், நாம் ஏதோ ஒரு இதில் இருக்கிறோம், ஏதோ ஒரு திருப்தி கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த வைராக்கியம் வந்து உங்களை தேவனிடத்திலே சேர்க்க உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பெரிய ஒரு சுவர் எழுப்பப்பட்டு விட்டது. இந்த பிரிவினை ஆகிய சுவரை தகர்க்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நானே வார்த்தை, நானே வல்லமை. அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க முற்பட வேண்டும். மனம் திரும்பாமல் இன்றைக்கு அநேக மக்கள் ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்களும் இன்றைக்கு மனம் திரும்பாமல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உலகத்துக்காக ஏதோ நாங்களும் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு குடும்ப ஐக்கியம் இல்லை, கணவனுக்கு மனைவி ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஐக்கியம் இல்லை, உறவினர்கள் சொந்தங்கள் இப்படியாக பிரிவினைகள் இப்படியாக வாழ்ந்து கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் வேதத்திலே வாழுகிறோம் என்று சொல்லுகிறதிலே அர்த்தமே இல்லை. மனம் திரும்ப வேண்டும். முதலாவது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ்வோமானால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை கிட்டும். ஏன் இப்படியான நிலைக்கு தள்ளப்படுகிறோம்? நீங்கள் மனம் திரும்பவில்லை. யாரோ ஒருவனுடைய பேச்சினாலே யாரோ ஒருவனுடைய வஞ்சகத்தினாலே விழுந்து இன்றைக்கு உலகம் சென்று விட்டது. இவைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், இவைகளை விட்டு மனம் திரும்புங்கள். வெளி புறஜாதி மக்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்ட மக்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும்
மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம்.